இவ்வளவு நாள் ஈஷா சத்குரு பத்தி நம்ம என்னென்னமோ நினைச்சோம். ஆனா இங்க ஒரு பொண்ணு ஈஷா சத்குரு பத்தி புட்டு புட்டு வைக்கிறாங்க. அந்த வீடியோ தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங். அதை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. சத்குரு பார்த்தீங்கன்னா காடை வச்சிருக்காரு. சத்குரு பார்த்தீங்கன்னா பல யானைகளை கொண்டு இருக்கிறாரு, பல பெண்களை கற்பழிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 அப்பாவி பெண்களை அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு மொட்டை அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மச்சாரி ஆக்கி அவங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கதை சொல்லலாமா? கதை சொல்லணும்னு தோணுது. இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் பேசாமல் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாயை திறக்க வேண்டிய டைம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட கடமைன்றனால பேசணும். ஸோ கதை சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது, கதை சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நான் கரெக்டாக 12வது முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சத்குரு பற்றி கால் பண்ணி பாருங்க இவன் இவ்வளோ மோசம் எப்படி பண்ணியிருக்கான் பாரு. அப்புறம் நக்கீரன் அந்த வீடியோவில் ப்ரூஃப்லாம் அந்த ஷீட்லாம் காட்டுவார். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு அந்த ப்ரூஃப் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸு இதெல்லாம் காட்டுவார். ஸோ அதெல்லாம் ப்ரூஃப் பாருங்க, இது பாருங்க அப்படி சொல்லி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் 12வது முடிக்கும் போது எனக்கு நிறைய தேடல்கள் ஆரம்பித்த ஒரு டைம் அது. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட இறப்பு என்னை நிறைய தேட வச்சுது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய அநியாயத்தை தட்டி கேட்கணும், போராட்டம் பண்ணணுன்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மோடில் இருந்திருக்கேன் நான். ஸோ கதை இங்கே ஆரம்பிக்குதுங்க. ஸோ நான் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது ஓகேவா? ஸோ சோஷியல் ஆக்டிவிஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பை தட்டி கேட்குறோம், சரிங்களா? ஸோ தப்பை தட்டி கேட்கறதும் கரெக்டு தான். அதே சமயம் அந்த தப்பை சரி பண்ணுறது எப்படி? நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையாவது உருவாக்க பிறந்திருக்கோம்ல, நம்ம ஏதோ ஒன்று நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக தானே பிறந்திருக்கோம். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மனநிலை எங்கே பார்த்தாலும் தப்பு தெரிஞ்சுதுங்க ஒரு வயசில். இப்போ ஒரு டைம்ல நான் என்னோட மனநிலை மாறும்போது நான் இந்த உலகத்தோட அழகை பார்த்து ரசிச்சு அழுதுருக்கேன். எனக்கு நிறைய கெட்டது பண்ணி என்னை பிசிக்கலா கொடுமைப்படுத்தினவங்கள பார்க்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு உயிரை பார்க்குற தன்மையில எனக்கு அவங்கள பார்க்கும்போது அழ வந்திருக்கு. ஒரு விஷயம் அந்த படைப்போட அழகே என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்படியும் பார்க்கலாம், நம்ம இப்படியும் பார்க்க முடியும். அதனால நான் டெய்லி கதை சொல்லலான்னு இருக்கேன்.